நீங்க ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரீசெண்டா ஹாலிலேண்ட் லார்க் A1 டியோ வயர்லெஸ் மேக்னெட்டிக் மைக்ரோஃபோன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் மேக்னெட்டிக் மைக்ரோஃபோன். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து ஃபீல் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். வந்து எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் கம்ஸ் வித் 2 வேரியன்ட்டுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மினி அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டியோ வெர்ஷன். ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது மினி வெர்ஷன். இது வந்து நான் 4200 ரூபாய் ப்ரைஸ் கொடுத்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். டியோ வெர்ஷன் 5200 ரூபீஸ்ல இருக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது, சைஸ் தாங்க. இது ரொம்ப காம்பாக்ட் அண்ட் ஸ்லிம். ஸோ அது வந்து கொஞ்சம் பிகர் சைஸாக இருக்கு. இதுலயும் 2 டிரான்ஸ்மிட்டர் தான் வரும், அதுலயும் 2 டிரான்ஸ்மிட்டர் தான் வரும். டிரான்ஸ்மிட்டர்னா மைக், அதாவது இதுலயும் 2 மைக் தான் வரும், அதுலயும் 2 மைக் தான் வரும். அண்ட் 1 ரிசீவர். அந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபோனில் பிளக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பிளக் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சி டைப்பாக தான் இருக்கு. நான் வாங்கினது சி டைப் தான். ஸோ உங்க ஃபோனில் சி டைப் ஃபீச்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இது கூடவே உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் யூனிட் ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் வயர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நம்ம முதல்ல இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தலாம். இதோ இந்த பிரைஸ்க்கு இது வந்து ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி தருதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 4200 ரூபீஸ்ல ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன், ஒரு குட் ஆடியோ குவாலிட்டி வித் அப்ளிகேஷன் கண்ட்ரோலோட வருதுன்னா இந்த மைக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் கண்ட்ரோல் நான் சொல்றது பிளே ஸ்டோர்ல ஹாலிலேண்ட் லார்க் அப்படி ஒரு அப்ளிகேஷன் தராங்க. அந்த அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம், 2 மைக்கோட வால்யூம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி கண்டிஷன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்க அப்ளிகேஷன்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து ஹாலிலேண்ட் லார்க் கொடுத்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் பர்சனலாக யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றேன். ஆப் கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா சிக்னல் டிரான்ஸ்மிஷன் தாங்க. இது 50 ஃபீட், அதாவது 52 மீட்டர் வரும். இது வந்து ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர், அதாவது மைக்குக்கும் ஃபோனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ல ஈஸியா சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இது கண்டிப்பாவே நல்லா டிரான்ஸ்மிட் பண்ணுது. மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான மினிமலிஸ்டான ப்ராடக்ட். எங்க வெளியே போனாலும் நீங்க ஈஸியா அந்த ப்ராடக்ட் கையில கொண்டு வரலாம். ஸோ மேஜரான அட்வான்டேஜே இதுதாங்க, அதாவது லாங் பேட்டரி. ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டர், அதாவது ஒரு மைக்கு 9 ஹவர்ஸ் வரலும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அவுட் ஸ்டேஷன் போறீங்க, எங்க போனாலும் 9 ஹவர்ஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, கண்டிப்பாவே இது ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டை 2 மாசமா யூஸ் பண்றேன். ஸோ இது வரலும் பேட்டரி டவுன், மேஜர் ப்ராப்ளம், சடன் பேட்டரி டவுன் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ ஐ எம் குவைட் கம்ஃபர்டபிள் அபவுட் த பேட்டரி லைஃப் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். நான் மேஜர் அட்வான்டேஜா சொல்றேன், அதாவது அப்ளிகேஷன்லேயே நீங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்கும், 52 மீட்டர்ஸ் உள்ள கவரேஜ் இருக்கு. அண்ட் இந்த பிரைஸ்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே அண்ட் லாங் பேட்டரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஃபீச்சர்ஸ். நான் இது வரலும் இந்த ப்ராடக்ட்டை நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல. இந்த ப்ராடக்ட் வந்து மேக்னெட்டோட தாங்க வருது. சம்டைம்ஸ் நீங்க எங்க வேணாலும் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பிளக் மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மேக்னெட் ஃபெயில் ஆகுது, இல்லை இந்த மேக்னெட் எங்காச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மிஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளா மினிமலா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலெட் ஏதாவது ஒன்று நீங்க வச்சுக்கோங்க கையில, இல்லைன்னா இது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபெசிலிட்டி வந்து உங்களோட ரெக்கார்டிங் டோனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃபரன்ஸ். இந்த ப்ராடக்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது. பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஹாப்பி பர்ச்சேசிங். பை.